சரி, இப்போ நம்ம எலக்ட்ரால வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெரிய இஷ்யூவே இருக்கு. டக்குன்னு அடிக்கும். அதை வந்து 99% குறைக்கக்கூடிய விஷயம். சஸ்பென்ஷன் வந்து அடி விழுகாது. ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் வீக்கே ஆகாது. இப்போ இதோட அளவு என்ன ப்ரோ? இதோட அளவு வந்து B3. 3 இயர்ஸ் அன்கண்டிஷனல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. எந்த ஹீட்லையும் வந்து இது மெல்ட் ஆகக்கூடிய தன்மை கிடையாது. இந்த ரெடியூஸ் வைப்ரேஷன் ஜர்க்ஸ், இன்க்ரீஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ், இன்க்ரீஸ் ஸ்டெபிலிட்டி. ஒரு கை ஃபுல்லா உள்ள போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்கணுமா எங்களுக்கு அப்படின்னு ரிட்டர்ன் கட்டாயம் எடுத்துக்கணும். 30 நாளைக்கு உங்களுக்கு பிடிக்கல கொடுங்க, காசு வாங்கிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஸோ இந்த ஸ்டெபிலைசர் ப்ரோவை பற்றி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ அதனால 1 வீக் அப்புறம் திரும்ப சந்திப்போம். மக்களே, இன்னைக்கு நம்மகிட்ட ஹுண்டாய் எலன்ட்ரா இருக்கு. ஹுண்டாய் எலன்ட்ரா வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் செடான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு செடான் நம்மகிட்ட இருக்கு. ஹுண்டாயோட லக்ஸுரி செடான் அப்படின்னு சொல்லலாம். இந்த செடான் மட்டும் கிடையாது, பொதுவாகவே செடான் ஓனர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குண்டும் குழிமான இருக்க ரோடு, கரெக்டான லெவல் இல்லாத ரோட்ல காரை கொண்டு போய் ரொம்ப பயப்படுவாங்க. பிகாஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ இருக்கும். பாடி ரொம்ப லோவா இருக்கனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ இருக்கு. அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணப்ப எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கிடைச்சு. அது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ரப்பர் மாதிரி, அது வந்து ஒரு ஜெர்மன் டெக்னாலஜியில் அதை மேட் பண்ணிருக்கான்னு சொன்னாங்க. அதை வந்து நம்ம அந்த சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங்கில் வந்து ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு ஒரு 30 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த காரில் நம்ம கார் ஸ்டெபிலைசர் ப்ரோவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காண்டி தான் போகிறோம். இப்போ கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த ஸ்டெபிலைசர் ப்ரோன்னு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அட்வான்டேஜஸ்லாம் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அதோட ப்ரைஸ் என்ன, அதனால அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு செடான் வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு எஸ்யூ வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பாடி ரோல் இருக்குது காரில், அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ இருக்குது, வைப்ரேஷன் ஹார்ஸ்னஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஸ்டெபிலைசர் ப்ரோ ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ரொம்ப பேச வேணாம், போயிட்டு இந்த காரில் அந்த ஸ்டெபிலைசர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுவோம். எப்படி இருக்குது அப்படின்றத ஃபைனல் ரிசல்ட்ஸை உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். சரி, இப்போ இந்த ஸ்டெபிலைசர் ப்ரோ அப்படின்ற ஒரு மெட்டீரியல் பார்த்தேன். நான் இந்த மெட்டீரியலோட காஸ்ட் என்ன காஸ்ட் சார்? ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 9.5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது காஸ்ட். இதோடையது அது டிஃப்ரெண்ட் ஆஃப் த சைஸ், அதாவது B1லேருந்து B6 and 7 வரைக்கும் இப்போ கொண்டு வராங்க. B6 வரைக்கும் இருக்குது. இது வந்து B6. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு வேரியன்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ B1 சின்ன வண்டிகளுக்கெல்லாம் B1 வரும். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு வேறு சைஸ் வரும், பேக்குக்கு வேறு சைஸ் வரும். B1 B2, ஒரு வண்டிக்கு B3 வரும், B4 வரும், ஒரே வண்டிக்கு வந்து B4 வரும். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் த வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி சஸ்பென்ஷன், ஆமாம், டிஃப்ரெண்ட் ஆஃப் த வெஹிக்கிளுக்கு வந்து மாறும். அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுவோம். ஒரே வண்டி இப்போ கரெக்டாகவே எடுத்திங்கனாலே ஒரு சில சமயங்கள் சைஸ்கள் மாறும். ஏன்னா கம்பெனியோடைய சஸ்பென்ஷன் மாறும். அப்போ அந்த டயத்தில் ஒரு வேரியேஷன் ஆகும். அதனால் கம்பல்சரியாக வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து அந்த வேரியேஷன் செக் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். அந்த சரி, இப்போ நம்ம எலக்ட்ரால வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெரிய இஷ்யூவே இருக்குது. மினிமம் 1 to 1.5 inch வந்து ஹைட் கூட வரும், கட்டாயம் கூட வரும். அது ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, வண்டியோடைய வைப்ரேட்டர் வந்து குறையும். உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கே வருது. அந்த சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 6 ஸ்பீட் பிரேக் 7 ஸ்பீட் பிரேக் போட்டுருப்பாங்க. இப்போ அந்த டயத்தில் என்ன ஆகும்னா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகும்னா டக்குன்னு அடிக்கும். அதை வந்து 99% வந்து குறைக்கக்கூடிய விஷயம். கட்டாயமாக குறையும். உங்களுக்கு வண்டி சஸ்பென்ஷன் வந்து அடி விழுகாது. ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் வீக்கே ஆகாது. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஒர்த்தபிள் இருக்கிறதுனால தான் பப்ளிக் கிட்ட இவ்வளோ தூரம் ரிசல்ட் இருக்குது எங்களுக்கு. சரி, இப்போ இது இன்ஸ்டால் பண்ண எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது சார்? டைமிங்னு பார்த்தோம்னா மெஷர்மெண்ட் பார்க்க எல்லாம் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 1/2 hour அதிகபட்ச வேலை சார். அவ்வளோதான் சார். வண்டி என்ன கொண்டு வரோம், வந்து சைஸை வச்சு பார்க்குறோம். சைஸ் ஓகே அப்படின்னு வந்தோம், சோப்பாயில் தடவுறோம். அதுக்குன்னு சோப்பாயில் இருக்குது. சோப்பாயில் தடவிட்டு சஸ்பென்ஷன் மாதிரி மேக்ஸிமம் 1/2 hour ஒர்க்கு தான் சார். அதுக்கு மேலே வேலை கிடையாது சார். இது அதோடைய மாடியில் தாராளமாக வாங்க சார், பண்ணிக்கலாம். மகளே, நம்ம ஸ்டெபிலைசர் ப்ரோ மாட்ட போகிற கார் இதுதான். இந்த காரோட ஃப்ரண்ட் வீலோட ப்ளே பார்த்தோம் அப்படின்னா எத்தனை விரல் வருது அப்படின்னு பாருங்க. கரெக்டாக வந்து 4 விரல் வருதா? ஃப்ரண்ட் வீலில் 4 விரல் வருது. இப்போ ரியர் வீல் பார்ப்போம். ஸோ ரியர் வீலில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 விரல் கிட்ட வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் முன்னாடி பின்னாடி ப்ளேவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இப்போ இந்த ஸ்டெபிலைசர் ப்ரோ மாட்டினதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மகளே, கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பிரதர்கிட்ட கேட்போம். ப்ரோ, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ப்ரோ? இதான் நம்ம கார் ஸ்டெபிலைசர் ப்ரோவோட மெஷர்மெண்ட் ஸ்கேல். இதை வச்சு தான் நம்ம ஸ்ப்ரிங் அளவு எடுத்து அதுக்கப்புறம் தான் மாட்ட ஆரம்பிக்குது. இந்த அளவு வந்து என்னென்ன அளவு இருக்குது? இது AB-லேருந்து B6 வரைக்கும் இருக்குது. ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி சைஸ் மாறும். ஃபர்ஸ்ட் அளவு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அளவு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டாரு. ஓகே. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கோட கேப் வந்து இப்போ அளவு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதோட அளவு என்ன ப்ரோ? இதோட அளவு வந்து B3. ஓகே. மக்களே, கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ. ஸோ இதான் அந்த பாக்ஸ். இதுக்குள்ளே வந்து அந்த ஸ்டெபிலைசர் ப்ரோ அந்த ரப்பர் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் பாக்ஸில் என்ன போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து 3 years அன்கண்டிஷனல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஸ்டெபிலிட்டி,
அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ் வைப்ரேஷன் ஜர்க்ஸ், இன்க்ரீஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேபிள் கார்னரிங் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே இந்த ரப்பரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதை வந்து சஸ்பென்ஷனில் மாட்டினோன்னா இதெல்லாமே அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே பார்ப்போம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இதோட சைஸ் இங்கே இருக்குது. B3 ஃபார் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், B4 ரியர் சஸ்பென்ஷன், அதாவது 2 செட்டாக வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா உள்ள ஒரு ஒயிட் பேப்பர் சுற்றிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இந்த ரப்பர் இருக்குது. ஸோ இதான் இந்த ரப்பர். இது மட்டும்தான் விஷயமே. இதை மாட்டினோம் அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அட்வான்டேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ரப்பர் கிடையாது. நீங்கள் சாதாரண ரப்பர் நினைக்கக்கூடாது. இது என்ன ஆனாலும் எந்த ஹீட்லேயும் வந்து இது மெல்ட் ஆகக்கூடிய தன்மை கிடையாது. ஹீட்டே ஆகாது ஃபஸ்ட்டு. ஸோ இது பார்க்க சின்னதாக இருக்குது, பட் இது பார்க்குற வேலைலாம் பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். மக்களே ஃபஸ்ட்டு அந்த சஸ்பென்ஷன் ரிங்கில் வந்து சோப் ஆயில் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ரப்பர்லேயும் வந்து சோப் ஆயில் அப்ளை பண்ணுறாங்க. இன்ஸ்டன்ட் இன்ஸ்டலேஷன் தான். ஒரு செகண்டில் மாட்டிட்டாங்கன்னு சொன்னால் கரெக்டாக அந்த ரப்பரோட போர்ஷனில் வந்து மேலே ஏற்றி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கில் மாட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரப்பர் தான் வந்து இனிமேல் நடக்க போகிற இம்பாக்ட்லாம் அப்சர்வ் பண்ண போகுதுன்னு சொல்லலாம். இணைய உலகம் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் எப்படியோ ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்கும். ஆமாம், இன்றைக்கி ரிசல்ட் இருக்க கொண்டு தான் ஒரு குக்கிராமத்தில் கொண்டு கூப்பிட்டு கேட்குறாங்க. எனக்கு இது வந்து அதாவது சொல்ல தெரியாமல் கூட சில பேர் கேட்குறாங்கண்ணே, இந்த இடையில அதை புஷ் வைக்கிறாங்களாமே அப்படின்றது. அதை எங்கள் பாஷையில் சொல்லணும், புஷ் வைக்கிறமாங்களாமே அப்படின்ட்டு. ஆமாண்ணே, அது பேர் கார் ஸ்டெபிளைசர் ப்ரோனே, அது இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு சைஸ், அதாவது B1, B2, B3, B4 உங்கள் வண்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கு சைஸ் மாறும்னே. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குண்ணே. ஸ்டார்டிங் 9,500லேருந்து 11 ரூபா வரைக்கும் இருக்குது. நீங்கள் வாங்க, உங்கள் வண்டி சைஸை பார்ப்போம், வச்சு பண்ணிக்கணும். சரி வந்து ஸோ ஓட்டி பார்க்குறாங்க. ஆனால் இது எப்படின்னா இருக்குது அப்படின்னா, அண்ணே ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அண்ணே ரிசல்ட் நல்லா இருக்கணுமா எங்களுக்கு அப்படின்னு ரிட்டன் கட்டாயம் எடுத்துக்கணும். 30 நாளைக்கு உங்களுக்கு பிடிக்கல கொடுங்க, காசு வாங்கிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் மாட்டிட்டு அடுத்து வித்தின் 10 டேஸில் வந்து ஒரு கஸ்டமர் அனுப்புகிறாரு. அவர் எனக்கு இது ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எனக்கு இன்னொரு வண்டி அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் எனக்கு மாட்டி கொடுத்துருங்க, அவர் நம்ம நண்பர் அவரை சொல்லி அந்த மாதிரி ஃபீட்பேக் வரக்கூடிய விஷயம். ரிசல்ட் வந்து எங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, மைனஸ் இது வரைக்கும் 0- தான் இருக்குது எனக்கு. அதனால் ஒரு கிராமத்துக்காரங்க முதற்கொண்டும் இதை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த உடைய ஃபீச்சர் இருக்குன்ற போது அவங்க நல்லா லைக் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை. மக்களை ஸ்டெபிளைசர் ப்ரோ மாட்டி முடிச்சாச்சு. மாட்டினதுக்கு அப்புறம் வீலோட ப்ளே பாருங்களேன். வந்து நான் 4 விரல் காமிச்சிருந்தேன். இப்போ 4 விரல் போக எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்க. 5 விரல், தாராளமாக 5 விரல் ஒரு கை ஃபுல்லாக உள்ளே போகுது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே ஏறிடுன்னு சொல்லலாம். அதனால நல்ல ப்ளே கிடைக்குதுன்னு சொல்லலாம். நான் அந்த காரை இறக்கணுன்னே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த காரோட டயர் ப்ளே லெவல் தான். ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து 4 விரல் தான் போச்சு, பின்னாடி பார்த்தோன்னா 5 விரல் போயிருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா அது ஃபுல் கையே நமக்கு உள்ளே போகுதுன்னு சொல்லலாம். இங்கேயும் நல்ல ப்ளே இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு கை ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால 1.5 இன்ச் அவங்க சொன்ன மாதிரி அந்த 1.5 இன்ச் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரோட்டில் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். மகளே, ஹுண்டாய் எலன்ட்ராவில் வந்து கார் ஸ்டெபிளைசர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கார் மேலே ரேம்பில் ஏற்றுனாங்க. ஏற்றும் போது வந்து டயர் ப்ளே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏற்றிட்டு அதை ஸ்டெபிளைசர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணாங்க. பண்ணிட்டு கீழே இறக்கும் போது இறக்குன உடனே அந்த டயர் வந்து அந்த தரையில் லேண்ட் ஆன உடனே எங்களுக்கு தெரிஞ்சது அந்த டயர் ப்ளோட டிஃபரன்ஸ் தான். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு கிட்ட கூட தெரிஞ்சது லெவல். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ரப்பர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது இன்ஸ்டால் பண்ணோன்னே இன்ஸ்டன்ட்டாக எங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரிஞ்சுது. அதனால இப்போ ரோடோட கிளியரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்ல ஒரு கிளியரன்ஸ் கிடைக்குது. அந்த பிஃபோர் கிளியரன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கிளியரன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டாக எங்களுக்கு இந்த இது தெரிஞ்சிருச்சு ரிசல்ட். பட் இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணோன்னே வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக க்ளோஸ் பண்ணோன்னா அதோட ஒரு ஃபீட்பேக் ப்ராப்பராக இருக்காது. அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோ திரும்பி ரீஷூட் பண்ண போகிறோம். 1 வீக் இந்த காரை நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படிலாம் இருக்குது இந்த ஸ்டெபிளைசர் ப்ரோட ஃபங்க்ஷன், அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இதில் ப்ராப்பராக அப்ளிகபிள் ஆகுதா. ஸோ இந்த ஸ்டெபிளைசர் ப்ரோவை பற்றி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ அதனால் 1 வீக் அப்புறம் திரும்ப சந்திப்போம். 1 week later. மக்களை, ஸ்டெபிளைசர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணி ஓவராலாக ஓட்டி பார்த்ததுல என்னோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்னு சொல்லலாம். உண்மையிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெபிளைசர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு, ஸ்லோ ஸ்பீட் பம்ப்ஸ்லாம் நல்லா அரெஸ்ட் பண்ணியிருக்கு, வைப்ரேஷன்ஸ் குறைஞ்சிருக்கு. நம்ம நிறைய அட்வான்டேஜஸ் இந்த காரில் நாங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி SUV இன்ஸ்டால் பண்ணப்போ SUV ஓனர்ஸோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா,
ஸ்டெபிலிட்டி லெவல் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு, வைப்ரேஷன் அரெஸ்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, டிரைவிங் ப்ளஷர் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டெபிலைசர் ப்ரோன்ற இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் லோவரான செடான் வச்சிருக்கீங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக தேவைப்படுது, இல்லை வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் உங்கள் பாடியில் அப்படின்னா இந்த ஸ்டெபிலைசர் ப்ரோ ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ரோல் அதிகமாக இருக்குது. இப்போ ஹுண்டாய் கிரெட்டா இந்த மாதிரி ஒரு சில மிட் சைஸ் எஸ்யூவிஸ்லாம் வந்து கொஞ்சம் ரோல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான கார்ஸ்க்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியில் உங்களுக்கு பாடி ரோல் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸோட இருக்க ப்ராடக்ட் தான் உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன். நான் ஓட்டி பார்த்து பர்சனலாக ஃபீல் பண்ணதில் என்னோட பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் இந்த ப்ராடக்ட்னால. இந்த காரோட ஓனர் பர்சனலாக ஷேர் பண்ணதுனால நார்மலான ரோட்டில் முதல்ல என்னால் ஓட்ட முடியாது. ஸோ அவங்க இருக்க ஏரியாலே அந்த காரை ஓட்டிட்டு போக முடியாது, பார்த்து ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதை மாட்டினதுக்கப்புறம் என்னால் நான் ஈஸியாக எந்த விதமான பயமும் இல்லாமல் ஓட்டிட்டு போக முடியுது அப்படின்னு சொன்னாங்க, பிகாஸ் ஆஃப் த கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலே எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கணும், இல்லை இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வெப்சைட் லிங்க், அதுக்கப்புறம் உங்களோட பையிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மதுரை சர்க்கிள் இருந்தீங்கன்னா சுந்தர் டேஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் ஓவராலாகவே இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த vlog வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். until then bye bye.